இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெரியபட்டிலேருந்து டச் ஆகிற ரோடுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அடி ரோடு பேஸே வருங்க. மொத்தம் 7 ஏக்கர் தென்னந்தோப்பு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தாங்க வரும். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வீடு கேட்டிருந்தீங்க, கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்காகவே ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் லேண்டு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை போகிற மெயின் ரோட்டில் பெரியபட்டி லொக்கேஷனுங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு 3 மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் ஒரு கிணறு வந்துடுங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாள் தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க. அது இல்லாமல் நமக்கு ஒரு 350 அடியில் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 10 HP ஃப்ரீ சர்வீஸும் நமக்கு இந்த லேண்டில் இருக்குங்க. அளவுஸ் மரம் தாங்க. மரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்புங்க. இன்னும் ஒரு 6 மாதம் போனோன்னா நல்ல ஈல்டுக்கு வந்துடுங்க. ஒரு வருமானத்துக்கு தோப்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. நகர்மடை ஏரியா சைடு இந்த மாதிரி தோப்பு தேடிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. உங்கள் ரிலேட்டிவ்க்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மொத்தம் 7 ஏக்கருங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா நாடு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 550 தென்னை மரங்கள் இருக்குங்க. அது இல்லாமல் நமக்கு குபேர மூலையில் ஒரு கிழக்க பார்த்து வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அது வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். மரம் எல்லாமே காப்புங்க. மண் டைப் பார்க்கும்போது நமக்கு செம்மண் வந்துடுங்க. பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும்போது கான்டாக்ட் பண்ணுங்கள்.